அஸ்ஸலாமு அலைக்கும் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவுமே நல்லா சாஃப்டாக க்ரீமியான மில்கி க்ரீம் பன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா. இது நார்மலான க்ரீம் பன்னை விட ரொம்பவுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா நம்ம இதை வீட்டிலையே ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாகவே பண்ணிடலாம். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பவுலில் நான் 2 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துருக்கேன். கூடவே 1/2 கப் அளவுக்கு வெதுவெதுப்பான தண்ணி ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, அப்படி இல்லைனா இந்த ரெசிபி நம்மளுக்கு ஃப்ளாப் ஆகிடும். வெதுவெதுப்பான தண்ணி கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஈஸ்ட்டு சேர்க்குறேன். தண்ணி கை பொறுக்கிற சூடு அளவுக்கு தான் இருக்கணும். ஈஸ்ட்டோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே ப்ராப்பராக இருக்கணும். இப்போது இந்த மிக்சரை நம்ம ஒரு 15 நிமிஷம் ரெஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ஸை அளந்து எடுத்துக்கலாம். அதுக்கு நான் ஒரு 2 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். இந்த ரெசிபிக்கான கம்ப்ளீட் மெஷர்மெண்ட்ஸ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். இந்த ப்ராப்பரான மெஷர்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பர்ஃபெக்டாக சாஃப்டாக ரொம்பவுமே ரிச் அண்ட் க்ரீமியான டேஸ்ட்டில் நீங்கள் வீட்டிலே பண்ணிடலாம். இப்போது இதை 2 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். இப்போ இந்த 2 கப் மைதா கூடவே நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துக்க போகிறேன். பால் பவுடர் ஆப்ஷனல் தான், பட் சேர்த்திங்க அப்படின்னா இன்னும் நல்லா ரிச்சாக இருக்கும். சேர்த்துட்டு இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை நம்ம டைரெக்டாக சேர்க்காம நம்ம இதை ஜலிச்சுக்கணும். ஒரு ஜல்லடை வச்சு நல்லா நம்ம இதை ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஜலிச்ச இந்த மாவை நம்மளோட ஈஸ்ட் மிக்சரில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு டோ நீடர் வச்சோ இல்லைனா கை வச்சு நல்லா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் பிசைஞ்சிங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நல்லா ஸ்ட்ரெச்சியாக வரும். இது கூடவே கடைசியாக நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உருக்குன வெண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சியாக வர வரைக்கும் நம்ம இதை நீட் பண்ணோன்னா தான் நம்ம பன்ஸ் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இந்த ஸ்டெப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நல்லா பிசைகிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பன்ஸ் சூப்பர் சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போது நம்ம இதை ரெஸ்ட் பண்ணணும். 2 தடவை இதை நம்ம ப்ரூஃபிங் பண்ணணும். ஃபஸ்ட்டு ப்ரூஃப் ஒரு 1 ஹவருக்கு நான் வைக்க போகிறேன். அதுக்கு அதே பவுலில் கீழே கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு மேலேயும் கொஞ்சம் மெல்ட் பண்ண பட்டர் அப்ளை பண்ணிக்கிட்டு நம்ம இதை ஒரு 1 ஹவருக்கு ரெஸ்ட் பண்ணிடலாம். இப்போது இந்த டைம் கேப்பில் நம்ம இதுக்கான ஒரு சூப்பர்பான க்ரீம் ரெடி பண்ணிடலாம். இந்த க்ரீம் எப்போவுமே போல் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோம். இப்போ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா. அதுக்கு நான் ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் சுகர், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர், அதாவது பால் பொடி, கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். இந்த மெஷர்மெண்ட்ஸ் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் அளவு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆனால் கூட நம்ம க்ரீம் அவ்வளோ டேஸ்ட்டாக இல்லாமல் ஒரு மாதிரி கட்டி தட்டின மாதிரி ஆகிடும். இப்போது இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் கூடவே நம்ம விப்பிங் க்ரீம் சேர்க்கணும். விப்பிங் க்ரீம் ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் சில்டாக லிக்விட் ஸ்டேட்டில் எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃப்ரீசிங்காக இருக்க வேணாம். இப்போது இந்த சில்டு க்ரீமை நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த 1/2 கப் விப்பிங் க்ரீமை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பவுடர் மிக்சர் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் எதுவுமே யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நார்மலாக நம்ம கேக்ஸ்க்கு யூஸ் பண்ணுற விப்பிங் க்ரீமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். முக்கியமான ஸ்டெப் இதில் விப்பிங் க்ரீமை கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஒரேடியாக சேர்த்து மிக்ஸ் பண்ணால் லம்ப்ஸ் ஃபார்ம் ஆகிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த க்ரீம் ரெசிபி ரொம்பவுமே டிஃப்ரெண்ட் பட் ஸ்டில் சூப்பர் யம்மியாக இருக்கும். இந்த மாதிரி பன்ஸ் கூட நம்ம ஸ்டஃப் பண்ணி நம்ம சாப்பிடும்போது ரியலி ரொம்ப க்ரீமியாக அந்த ரிச் ஃபீல் உங்களுக்கு கொடுக்கும். பேக்கரிஸை விட இந்த க்ரீம் உங்களுக்கு ரொம்பவுமே ஈஸியாகவும் செஞ்சிடலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த மிக்ஸ் பண்ணி வச்ச இந்த க்ரீம் மிக்சரை அடுப்பில் ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்க்கு வச்சு, கரெக்டாக 5 மினிட்ஸ் தான் வைக்கணும். 5 மினிட்ஸ் வச்சு கைவிடாமல் கலந்து எடுத்திங்கன்னா இந்த மாதிரி திக்காகிடும். இப்போ நம்ம இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதே சூடுலேயே இருக்கும். அந்த சூட்லேயே நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். அந்த சூட்லேயே இந்த பட்டர் நல்லாவே மெல்ட் ஆகிடும். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த மிக்சரை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 1 ஹவருக்கு நம்ம சில் பண்ண வச்சிடலாம். கொஞ்சம் நல்லா சில் ஆனதுக்கப்புறமா நம்ம இந்த க்ரீமோட நெக்ஸ்ட் ஸ்டெப்பை நம்ம ப்ரொசீட் பண்ணலாம்.
இப்போ நம்ம சில் பண்ணி வச்சுருந்த இந்த க்ரீமை ஒரு எலக்ட்ரிக் பீட்டரோ அல்லது ஒரு விஸ்கோ வச்சு நம்ம இதை வந்து கண்டினியூஸாக பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ராப்பராக ஒரு 5 மினிட்ஸ்க்கு பீட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு சாஃப்ட் பீக்ஸோட நம்மளுக்கு இந்த க்ரீம் வந்து ரெடி ஆகிடும். ரொம்ப பீட் பண்ண வேணாம், ஜஸ்ட் ப்ராப்பராக 5 மினிட்ஸ்க்கு பீட் பண்ணாலே போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு சாஃப்ட் பீக்ஸ் வந்தாலே போதும். இப்போது நம்ம ரெஸ்ட் பண்ணி வச்சுருந்த மாவும் ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஒரு பஞ்ச் கொடுத்துட்டு நம்ம இப்போ இதை செகண்ட் ப்ரூஃபிங்க்கு பண்ணணும். ஸோ இதை அப்படியே நம்ம இதை ரோல் பண்ணிவிட்டு இப்போது நம்ம எந்த பேனில் வந்து பேக் பண்ண போகிறோமோ அதை நம்ம வந்து ஆயில் க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 7 இன்ச் டின் வந்து எடுத்திருக்கேன். இந்த டின்னில் நான் ஆயில் க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதில் நம்ம வந்து ப்ரூஃபிங் பண்ணி எடுத்திருந்த டோவையும் நம்ம இதில் சேர்த்து லெவலப் பண்ணிடலாம். ஆல் சைட்ஸ் ஈவனாக நம்ம லெவலப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ப்ரூஃபிங் நம்ம விடணும். இது செகண்ட் ப்ரூஃபிங்கில் அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவர் இன்னொரு 1 ஹவருக்கு நம்ம இதை ப்ரூஃபிங் விட்டுடணும். இப்போ பார்த்திங்கன்னா 1 ஹவர் கழித்து வந்து இந்த அளவுக்கு நல்லா வந்து உப்பி வந்திருக்கு. அந்த டின்னோட டாப் வரைக்கும் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம பேக் பண்ணிடலாம். இதுக்கு மேலே நான் கொஞ்சமாக வந்து பால் அப்படி இல்லைனா ஒரு முட்டையை அடித்து நீங்கள் ப்ரஷ் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணுறதுனால மேலே நம்மளுக்கு நல்ல கோல்டன் டாப்பிங் கிடைக்கும். இப்போ அவனை நம்ம வந்து 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணிவிட்டு இந்த ப்ரீஹீட் பண்ண அவனில் நான் நம்மளோட இந்த கேக் டின்னை வந்து உள்ளே வச்சுட்டு நம்ம கரெக்டாக ஒரு 15 to 20 மினிட்ஸ் அந்த ரேஞ்சில் வந்து நம்ம பேக் பண்ணி எடுத்தாலே மேலே சூப்பர் கோல்டனாக உள்ளே சூப்பர் சாஃப்டாக நம்மளுக்கு இந்த பன்ஸ் வந்து ரெடி ஆகிடும். டைமிங் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. 15லேருந்து 20 மினிட்ஸ் அளவுக்கு தான் ஆகும். இப்போ அவ்வளோதான், நம்ம பன்ஸ் ரொம்ப சாஃப்டாக மேலே பாருங்கள் பர்ஃபெக்ட் கோல்டனாக நம்மளுக்கு பேக் ஆகி வந்திருக்கு. மேலே நம்ம பட்டர் வந்து சூடாக இருக்கும் போதே மேலே நம்ம பட்டர் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டோன்னா நம்ம பன்ஸ் ஆறுனதுக்கப்புறமாவும் சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம இந்த டின்னில் இருந்து டீமோல்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே டீமோல்ட் பண்ணிவிடுங்க. பாருங்கள், பர்ஃபெக்ட் சாஃப்டாக நம்மளுக்கு கடையில் வாங்குற மாதிரியே கிடச்சிருக்கு இல்லையா? ஸோ பிகினராக இருந்தால் கூட நம்ம சூப்பர் ஈஸியாக நம்ம வீட்டில் பண்ணிடலாம். இந்த மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் டைமிங்ஸை மட்டும் ப்ராப்பராக நோட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பன்னை நான் சென்டர்லேருந்து ஸ்லிட் பண்ணி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதுக்கு நடுவில் நம்ம ஆல்ரெடி பீட் பண்ணி வச்சு ரெடி பண்ணியிருந்த அந்த ஸ்பெஷல் மில்கி க்ரீமையும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது இந்த க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு மேலே 2 லேயர்ஸையும் நம்ம வந்து சேர்த்து வச்சுட்டு நம்ம இதை வந்து கட் பண்ணிடலாம். ஜஸ்ட் வந்து அந்த பீஸாக்கெல்லாம் நம்ம எப்படி கட் பண்ணுவோமோ அந்த மாதிரி ஆல் சைட்ஸாக நம்ம ஒரு ட்ரையாங்கிளாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவுமே சூப்பர்பான இந்த மில்கி க்ரீம் பன்ஸ் வந்து ரெடி ஆகிடும். பாருங்கள், அந்த க்ரீமு அந்த பன்ஸ் கூட எவ்வளோ ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே காமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.